வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்புக்கு இன்னும் முற்றுப்புள்ளி கிடைத்த பாடில்லை. கிழமை நீதிமன்றம் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரை ஜாமீன் கேட்டு சென்ற செந்தில் பாலாஜி ஒவ்வொரு நீதிமன்றமாக ஜாமீன் கேட்டு நாடி வருகிறார். செந்தில் பாலாஜி ஏற்கனவே 17வது முறை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் 2வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதா என்பதை விசாரணையில்தான் நிரூபிக்க முடியும் என முதன்மை அமர்வு நீதிமன்றம் கூறியது தவறு என செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. அத்தோடு சந்தர்ப்ப சூழ்நிலை மாறவில்லை என முதன்மை அமர்வு நீதிமன்றம் கூறியதற்கும் ஆட்சேபம் பதிவு செய்த செந்தில் பாலாஜி தரப்பு அமலாக்கத்துறை ஆவணங்களை திருத்தியதே சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றமாகத்தான் கருதுகிறோம் என தெரிவித்தது. தொடர்ந்து விசாரணையின் போதும் வழக்கில் புலன் விசாரணை முடிந்து ஆவணங்கள் அமலாக்கத்துறை வசம் உள்ளது எனவும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் தலைமறைவாக இருக்கிறார் என்ற காரணத்திற்காக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்க முடியாது எனவும் வாதிடப்பட்டது. தொடர்ந்து பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 230 நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் நீடிப்பது குறித்து ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு கருத்து தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டினார். கடைநிலை ஊழியர் ஒருவர் 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுவார். ஆனால் 230 நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக நீடிக்க அனுமதிப்பதன் மூலம் மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அத்தோடு கண்டன தீர்மானத்தை எதிர்கொண்ட நீதிபதி ஒருவர் பதவியில் நீடிக்கலாமா என கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கருத்து தெரிவித்தார். நீதிபதி கூறியதற்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரம் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் வந்தபோது அப்போதைய தலைமை நீதிபதியிடம் முறையிடப்பட்டு விருப்பமுள்ளவர்கள் ஆஜராகலாம் என கூறியதால் பதவி நீக்க தீர்மானத்தை எதிர்கொண்ட நீதிபதி தொடர்ந்து பதவியிலேயே நீடித்தார் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அத்தோடு செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தள்ளுபடி செய்ததாகவும் அமைச்சரை நீக்குவது தொடர்பான விவகாரத்தில் நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி மனு மீதான விசாரணையை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.